கர்த்தாவே, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா 62 அதிகாரம் 9 அதை சேர்த்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு அறுவடையை அனுபவியுங்கள் என்பதே. இந்த ஏசாயா 62 அதிகாரத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எப்படியாக மீட்டு ரட்சிக்கிறார் என்பதை குறித்து மிகவும் தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. தம்முடைய ஜனங்கள் தனக்கு கீழ்ப்படியாமல் தன்னை விட்டு தூரமாக போனாலும் கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை மன்னித்து மறுபடியும் அவர்களை உயிர் மீட்சி அடைய செய்கிறார் என்பதையும் இந்த 62 அதிகாரத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜனங்கள் தாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வார்கள். இன்றைய தியான வசனத்திலும் அறுவடையை சேர்த்தவர்கள் புசித்து திருப்தியாக கர்த்தரை துதிப்பார்கள் என்கிறது. பிரியமானவர்களே, நாம் படுகிற பிரயாசங்களின் பிரதிபலன்கள் சில நேரங்களில் நமக்கு கிடைக்காமல் போகலாம். அதேபோல பிரதிபலன்கள் கிடைத்த போதும் அதை அனுபவிக்கும் பலன் இல்லாமலும் போகலாம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் என்னவென்றால், நம்முடைய பிரயாசங்களின் பலனை நாம் அறுவடை செய்து அவைகளை கூட்டி சேர்த்து அதை அனுபவிக்கும்படியாக செய்வார் என்பதே. கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நிரப்புவாராக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய எல்லா அற்புதங்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கிருபையினால் நாங்கள் ஆசீர்வாதத்தின் பலனை பெறவும் அவைகளை அனுபவிக்கவும் கிருபையும் பலனையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.